இங்க பாரு நித்யா, நீ என்ன பத்தி என்ன வேணா நினைச்சுக்கோ, எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. ஆனா என் மனசு முழுக்க நீதான் இருக்க. உனக்கும் அக்ஷயா மேல வெறுப்பும் கோபமும் இருக்கு இல்லையா? இத நீ யூஸ் பண்ணிக்கோ என்று கூறினான். இங்க பாருங்க மிஸ்டர் பிரகாஷ், நான் ஒன்னும் அக்ஷயாவுக்காக இங்க பிளட் கொடுக்க வரல. என் பெரியப்பாவுக்காக தான். என்னதான் அவர் அக்ஷயாவை என் பொண்ணு இல்லைன்னு சொன்னாலும் ரத்த சம்பந்தம் விட்டு போகாது. அது மட்டும் இல்லாம மணிசேகர் அங்கிள் தன்னாலதான் நித்யாவுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சுன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அவளுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அந்த குற்ற உணர்ச்சியை அவரை கொன்னுடும். அவ மேல எனக்கு வெறுப்பு இருக்குனாலும் இப்படியெல்லாம் நான் அவளை பழிவாங்க நினைக்கல என்று நித்யா கூறினாள். நித்யா, நான் சொல்றத கேளு என்று கூறிய பிரகாஷ் அவளுடைய கையை பிடித்து இழுத்தான். உடனே ஆவேசமாக திரும்பிய நித்யா அவனை பார்த்து கோபமாக முறைத்தாள். அவள் கண்களில் தீப்பொறி பறந்தது. தன்னுடைய கையை பிடித்துக் கொண்டிருந்த பிரகாஷின் கையை பிடித்து ஆவேசமாக தட்டிவிட்ட நித்யா, இப்படி பப்ளிக் பிளேஸ்ல ஒரு பொண்ணோட கையை பிடிக்கிறீங்களே, உங்களுக்கு அசிங்கமா இல்ல? இன்னொரு தடவை என்ன தொட்டிங்க, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நீங்க சொல்றது எதையும் நான் கேட்க விரும்பல. அந்த குழந்தைக்கு அப்பாவா அக்ஷயா பக்கத்துல இருந்து அவளை கவனிச்சுக்கோங்க என்று கட்டளையிடும் குரலில் கூறியவள் வேகமாக பிளட் பேங்கை நோக்கி சென்றாள். நித்யா கூறியதை கேட்ட பிரகாஷ் அதிர்ச்சியில் திகைத்து போய்விட்டான். தன்னை உதாசீனம் செய்ததோடு மட்டுமல்லாமல் தன்னை எதிர்த்து பேசிவிட்டு செல்லும் அவளையே சிறிது நேரம் பார்த்து கொண்டு நின்று கொண்டிருந்த பிரகாஷ் தன்னுடைய இயலாமையை தரையில் கால்களை உதைத்து வெளிப்படுத்திவிட்டு அங்கிருந்து கிளம்பினான். ஒரு எளிமையான உடல் பரிசோதனைக்கு பிறகு நித்யாவின் பிளட்டை டெஸ்ட் செய்வதற்காக நர்ஸ் சிரஞ்சில் ரத்தத்தை எடுத்தாள். நித்யா அந்த ரத்தத்தை பார்த்து பயந்து பல்லை கடித்துக் கொண்டு முகத்தை திருப்பிக் கொண்டாள். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, இப்ப ரிசல்ட் வந்துரும் என்று கூறிய நர்ஸ் அங்கிருந்து லேபுக்குள் சென்று விட்டாள். அப்போது நித்யாவின் மொபைல் ரிங் ஆனது. அதில் மாஸ்க்மேன் தான் கால் செய்திருந்தான். உடனே அட்டெண்ட் செய்து, என்ன பேபி கேர்ள், ஹாஸ்பிட்டல் ரீச் ஆயிட்டியா என்று கேட்டான். அதற்கு பதில் சொல்ல அவள் வாய் எடுக்கும் போது லேபில் இருந்து வெளியில் வந்த சிஸ்டர், ரிசல்ட் வந்துருச்சு, நீங்க பிளட் கொடுக்க முடியாது என்று கூறினாள். என்ன சொல்றீங்க சிஸ்டர்? என்னோட பிளட் குரூப்பும் O நெகட்டிவ் தான், ஏன் நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்றீங்க என்று நித்யா கேட்டாள். நீங்க எப்ப கன்சீவா இருக்கீங்க, இந்த நேரத்துல நீங்க பிளட் கொடுக்க கூடாது என்று அந்த நர்ஸ் கூறியதை கேட்டவுடன் நித்யா அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்று விட்டாள். இது அனைத்தையும் மறுமுனையில் இருந்து கேட்டுக்கொண்டிருந்த மாஸ்க்மேனும் திகைத்து போனான். நிஜமாவே என் பேபி கேர்ள் கன்சீவா இருக்காளா? நான் அப்பாவாக போறேனா, இல்ல என் காதுல தான் ஏதாவது தப்பா விழுந்துருச்சா என்று யோசித்தவன், ஹலோ ஹலோ பேபி கேர்ள், லைன்ல இருக்கியா, என்ன ஆச்சு என்று கத்தினான். ஆனால் நித்யாவிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. மாஸ்க்மேன் லைனில் இருக்கிறான் என்பதையே மறந்து போய் அப்படியே உறைந்து போய் உட்கார்ந்து விட்டாள். நித்யாவால் தன்னுடைய காதுகளையே நம்ப முடியாமல், நிஜமாவே நான் கன்சீவா இருக்கனா? ஆனா நேத்து கூட நான் கருத்தட மாத்திரை போட்டுக்கிட்டேனே, அப்புறம் எப்படி கன்சீவ் ஆக முடியும்? ஒருவேளை இந்த சிஸ்டர் வேற யாரோட ரிசல்ட்டையாவது என்கிட்ட சொல்லிட்டாங்களா? இல்லையே, இங்க நான் மட்டும் தானே இருக்கேன். அப்படின்னா நான் நிஜமாவே அம்மாவாக போறேனா? குழந்தைக்காக ரொம்ப எங்கிட்டு இருக்கிற மாஸ்க்மேன் கிட்ட இந்த விஷயத்த சொன்னா அவரோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? இல்ல வேண்டாம், இப்ப சொல்ல வேண்டாம். எதுவா இருந்தாலும் இன்னொரு தடவை டாக்டர் கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு சொல்லலாம் என்று யோசித்தவள் ரிப்போர்ட்டை எடுத்துக்கொண்டு கைனகாலஜி டிபார்ட்மெண்ட்டை நோக்கி சென்றாள். நித்யாவின் ரிப்போர்ட்டை வாங்கி பார்த்த டாக்டர் அவளை பரிசோதித்து விட்டு, எஸ் யூ ஆர் பிரெக்னன்ட் என்று கூறினார். டாக்டர், நிஜமாதான் சொல்றீங்களா என்று அவள் சந்தேகமாக கேட்கவும், ஆமாமா, இப்ப உங்க வயித்துல 5 வார கரு வளர்ந்துட்டு இருக்கு என்று கூறினார். அந்த வார்த்தையை கேட்டவுடன் நித்யாவிற்கு வானத்தில் சிறகடித்து பறப்பது போல இருந்தது. குழந்தைகள் என்றால் அவளுக்கு மிகவும் பிடிக்கும். அந்த வரம் இந்த ஜென்மத்தில் தனக்கு கிடைக்கப் போவதில்லை என்று தெரிந்தது. அது மட்டுமில்லாமல் பிரகாஷும் அவளை விட்டு பிரிந்து சென்று விட்டான். அவ்வளவுதான், இனிமேல் தன்னுடைய வாழ்க்கையே முடிந்து விட்டது என்று அவள் நினைத்துக் கொண்டிருந்த நேரத்தில்தான் வறண்டு போயிருந்த அவள் வாழ்க்கையில் வந்த வசந்தமாய் அவள் முகம் தெரியாத மாஸ்க்மேனை சந்தித்தாள். இப்போது அவள் மனம் கவர்ந்த மாஸ்க்மேனின் அன்புக்கும் காதலுக்கும் கிடைத்த அடையாளமாக தன்னுடைய வயிற்றில் அவனுடைய குழந்தை வளர்வதாக டாக்டர் கூறியதை கேட்டவுடன் அவள் சந்தோஷத்தில் திக்குமுக்காடி போனாள். இந்த கர்ப்பத்தை அவள் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவளுக்கு குழப்பமாகவும் கவலையாகவும் இருந்தது. அவளுடைய முகத்தில் இருந்த மாற்றத்தை கவனித்த டாக்டர், ஏமா, இது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தானே, நீ எவ்வளவு டென்ஷனா இருக்க? உனக்கு வேற ஏதாவது ப்ராப்ளமா? இப்போதைக்கு குழந்தை பத்துக்க வேண்டான்னு ஏதாவது பிளான் பண்ணிருந்தீங்களா என்று டாக்டர் கேட்கவும், அப்படியெல்லாம் எதுவும் இல்ல டாக்டர், என் ஹஸ்பண்ட் இந்த குழந்தைய ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்காரு. ஆனா நான் கர்ப்பமாகாம இருக்க மாத்திரை சாப்பிட்டேன், அதனால இந்த குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனையாகுமா டாக்டர் என்று நித்யா மிகவும் கவலையுடன் கேட்டாள். என்னது, டேப்லெட் சாப்பிட்டியா? அது குழந்தைக்கு ஆபத்தாச்சே. சரி, என்ன டேப்லெட் சாப்பிட்ட? இந்த 5 வீக்ஸ்ல வேற என்னென்ன டேப்லெட் சாப்பிட்ட
எல்லா டீட்டெயிலும் சொல்லுமா, அதுக்கேத்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணணும் என்று கூறினார். அனைத்து விவரங்களையும் நித்யாவிடமிருந்து கேட்டு தெரிந்து கொண்ட டாக்டர் அதற்கு ஏற்றவாறு டேப்லெட்களை எழுதி கொடுத்தார். மருந்து சீட்டையும் ரிப்போர்ட்டை வாங்கிக் கொண்டு அவள் டாக்டரின் அறையில் இருந்து வெளியில் வரும்போது பின்னால் இருந்து ஒரு வலிமையான கரங்கள் அவளை இறுக்கமாக கட்டி அணைத்துக் கொண்டது. அவனை பார்த்தவுடன் திகைத்து போன நித்யா, நீங்க எப்படிங்க என்று கேட்டாள். நீ பிளட் பேங்க்ல இருக்கும்போது நான் கால் பண்ணின என்று அவன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே நாக்கை கடித்துக் கொண்ட அவள், ஓ சாரி, நான் மறந்தே போயிட்டேன் என்று மன்னிப்பு கேட்கும் குரலில் கூறினாள். இட்ஸ் ஓகே பேபி கேர்ள். என்னாச்சு பேபி கேர்ள்? நீ கன்சீவா இருக்கிறதா அந்த நர்ஸ் சொன்னாங்களே, அது உண்மையா? டாக்டர் என்ன சொன்னாங்க என்று அவன் மிகவும் பதட்டமாக கேட்டான். இதை பற்றி எப்படி ஆரம்பிப்பது என்று யோசித்த நித்யா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், நான் சொல்றத கேட்டு நீங்க கோபப்படக்கூடாது என்று கேட்டாள். நித்யா கூறியதை கேட்டவுடன் ஃபியூஸ் போன பல்பு போல அவன் முகம் இருண்டு போனது. ஆனாலும் உடனே தன்னுடைய ஏமாற்றத்தை மறைத்து கொண்டவன், பரவாயில்ல பேபி, நீ கன்சீவா இல்லன்னு டாக்டர் சொல்லிட்டாரா? ரிப்போர்ட் தப்பா கொடுத்துட்டாங்களா? இப்ப என்ன, நமக்கு இன்னும் வயசு இருக்கு, நம்ம நிறைய குழந்தைங்களை பத்துக்கலாம், நீ ஒன்னும் கவலைப்படாத, இதுக்கெல்லாம் நான் எதுக்கடா உன் மேல கோவப்பட போறேன் என்று அவளுக்கு ஆறுதல் கூறினான். அவன் கூறியதை கேட்டவுடன் நித்யாவின் கண்கள் கலங்கியது. அவனுடைய மார்பில் முகத்தை புதைத்துக் கொண்டவள், எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுப்பீங்களா என்று கேட்டாள். கண்டிப்பா பண்ணி கொடுப்பேன், உனக்கு என்ன வேணும் சொல்லு என்று மாஸ்க்மேன் கேட்கவும், நீங்க லவ் பண்ற பொண்ணு திரும்பி வந்த உடனே நீங்க என்ன பிரிஞ்சு போகணும்னு முடிவு பண்ணீங்கன்னா நம்ம குழந்தைய நீங்க என்கிட்டயே விட்டுட்டு போகணும், இதுக்கு உங்களுக்கு சம்மதமா என்று நித்யா கேட்டாள். நித்யா கூறியதை கேட்டவுடன் அவளை இன்னும் தன்னுடைய மார்போடு இறுக்கமாக அணைத்து கொண்டவன் அவள் தலையை அன்புடன் கோதிவிட்டு, என்ன பேசுற நீ? உன்னையும் நம்ம குழந்தையும் விட்டுட்டு நான் எங்கேயோ போக மாட்டேன். கடைசி வரைக்கும் நீங்க 2 பேரும் என் கூட தான் இருக்கணும். நீ விருப்பப்பட்டா தவிர உன்னை விட்டு நான் பிரிஞ்சு போகணும்னு எப்பவுமே நினைக்க மாட்டேன்னு நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லிருக்கேன். நேரம் வரும்போது நான் எல்லா விஷயத்தையும் உன்கிட்ட சொல்லுவேன். அப்போ நான் ஏன் இப்படி நடந்துக்கிறேன்னு உனக்கே புரியும் என்று மாஸ்க்மேன் கூறினான். ஆனா அந்த ஹேர்பண்ட் என்ன உங்ககிட்ட தானே இருக்கு என்று நித்யா தயக்கத்துடன் மெல்லிய குரலில் கேட்டாள். இல்ல பேபி, அது இப்ப என்கிட்ட இல்ல. அத நான் ஒரு பாக்ஸ்ல வச்சு என்னோட கபோர்ட்ல வச்சுட்டேன். உனக்கு சந்தேகமா இருந்தா நீயே அதை எடுத்து செக் பண்ணி பாரு என்று மாஸ்க்மேன் கூறினான். இல்ல, நான் அப்படியெல்லாம் உங்களை செக் பண்ணணும்னு நினைக்கல. அதுக்கான தகுதியும் எனக்கு கிடையாது. உங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி நான் ஏதாவது பேசிருந்தா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, அதனாலதான் நான் அப்படி பேசிட்டேன் என்று அவள் கூறினாள். நீ திரும்ப திரும்ப முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க. என் மேல இருக்கிற உரிமையில தான் நீ அப்படி பேசினன்னு எனக்கு புரியுது. இதுல நீ சாரி கேட்கறதுக்கெல்லாம் எதுவுமே கிடையாது என்று கூறிய மாஸ்க்மேன் அவள் நெற்றி வகட்டில் முத்தம் கொடுத்தான். அந்த முத்தத்தில் நித்யாவிற்கு அவன் மீது இருந்த சந்தேகம், குழப்பம், பயம் ஆகிய அனைத்தும் சூரியனை கண்ட பனி போல மறைந்துவிட்டது. அவர்கள் இருவரும் ஹோட்டல் அறையில் இருக்கும்போது மிகவும் நெருக்கமாக இருந்திருக்கிறார்கள். நித்யாவிடம் மிகவும் அன்பாகவும் பாசமாகவும் அவன் மனம் விட்டு பேச இருக்கிறான். ஆனால் ஜோடியாக வெளியில் வந்து இப்படி நெருக்கமாக இருப்பது இதுவே முதல் முறை. சந்தோஷத்தில் தன் கண்களில் வடிந்த கண்ணீரை துடைத்துக் கொண்டவள் அவனிடமிருந்து விலகி அவனுடைய முகத்தை பார்க்க முடியாமல் தலையை குனிந்து கொண்டு, நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும் என்று கூறினாள். தாராளமா சொல்லலாம் என்று கூறிய மாஸ்க்மேன் தன் கைகளை மார்புக்கு குறுக்காக கட்டிக்கொண்டு அவளை பார்த்து தலையை சாய்த்து சிரித்தான். உடனே நித்யா கண்களை மூடிக்கொண்டு மென்மையான புன்னகையுடன், கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் மாஸ்க்மேன், இன்னும் 8 மாசத்துல உங்களை அப்பான்னு கூப்பிட ஒரு குட்டி பாப்பா வரப்போகுது என்று கூறினாள். அவ்வளவுதான். அதை கேட்டவன் அதிர்ச்சியில் அப்படியே ஸ்தம்பித்து நின்று விட்டான். இந்த பூமியே ஒரு நிமிடம் நின்றுவிட்டது போல அவனுடைய முகத்தில் அதிர்ச்சி, காதல், சந்தோஷம் என்று மாறி மாறி உணர்ச்சிகள் மின்னியது. நிஜமாதான் சொல்றியா பேபி கேர்ள் என்று உற்சாகமாக கேட்டான். நித்யா சிரித்துக்கொண்டே ஆமா என்று வெட்கத்துடன் தலையை ஆட்டவும் அடுத்த நிமிடம் அவள் கால்கள் தரையில் இல்லை, காற்றில் மிதந்து கொண்டிருந்தாள். மாஸ்க்மேன் அவளை அப்படியே தன்னுடைய 2 கைகளாலும் தலைக்கு மேல் தூக்கி தட்டமாலை சுற்றி கொண்டே நான் அப்பாவாக போறேன் என்று உற்சாகமாக கத்தினான். அப்போதுதான் கண்களை திறந்து பார்த்தவள், ஓ மை காட், என்ன பண்றீங்க? ஐயோ, இறக்கி விடுங்க, நம்ம இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கோம்னு மறந்துட்டீங்களா என்று கத்தினாள். நல்ல வேளை அந்த இடத்தில் ஆழ்நடமாட்டம் அவ்வளவாக இல்லை. மை டியர் பேபி கேர்ள், நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்கணும், அப்பதான் நான் உன்னை கீழே இறக்கி விடுவேன் என்று மாஸ்க்மேன் கூறினான். உடனே என்ன ப்ராமிஸ் பண்ணணும் என்று நித்யா கேட்கவும், இன்னும் 8 மாசத்துல நம்ம ஃபர்ஸ்ட் பேபி இந்த உலகத்துக்கு வந்துடும்,
அதுக்கப்புறம் அடுத்த ஒரு வருஷத்துல செகண்ட், அடுத்த வருஷம் தேர்ட், இப்படி லைனா நீ எனக்கு குழந்தைங்களை பெத்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் என்று கூறினான். அவன் கூறியதை கேட்டவுடன் நித்யாவின் முகம் வெட்கத்தில் சிவந்து விட்டது. கண்டிப்பா, ப்ளீஸ் இறக்கி விடுங்க என்று நித்யா கூறவும் அவளை மெதுவாக கீழே இறக்கி விட்டவன் ஒரு வினாடி கூட அவளை பெரிய மனம் வராதவன் போல அவளை இறுக்கமாக தன்னுடைய மார்போடு இழுத்து அணைத்துக் கொண்டான். ரொம்ப தேங்க்ஸ் பேபி, நான் இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? இதுக்கெல்லாம் காரணம் நீதான் என்று கூறி அவள் கண்களில் முத்தம் கொடுத்தான். அவர்கள் இருவரும் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறோம் என்பதையே மறந்துவிட்டார்கள். இந்த உலகத்தில் தங்களை தவிர யாருமே இல்லை என்பது போல இருவரும் தங்களை மறந்து ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவர்களுக்கு அருகில், டேய் அவளை விடுடா என்று இடிமுழக்கம் போல ஒரு குரல் கேட்டது. அப்போதும் அவர்கள் இருவரும் ஒரு அங்குலம் கூட அசையாமல் மெய்மறந்து நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களை அந்த கோலத்தில் பார்த்து கடுப்பான அவன் மாஸ்க்மேனின் தோளை பிடித்து உலுக்கி, அவளை விடன்னு சொன்னல என்று கர்ஜிக்கும் குரலில் கூறினான். உடனே இருவரும் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தார்கள். அங்கே பிரகாஷ் கண்கள் சிவக்க உடல் நடுங்க கோபமாக இவர்களை பார்த்து முறைத்துக் கொண்டு நின்று கொண்டிருந்தான். இவன் இப்ப இங்க வந்தா? அங்க அக்ஷயாவும் குழந்தையும் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. அவங்க கூட இல்லாம இங்க வந்து இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் என்று நித்யா யோசித்துக் கொண்டிருக்கும் போதே மாஸ்க்மேனுக்கு முன்னால் வந்து நின்ற பிரகாஷ் அவனை பார்த்து, உன்கிட்டதான் சொல்றேன் மிஸ்டர், எதுக்கு என் பொண்டாட்டிய கட்டிப்பிடிச்சுக்கிட்டு நின்னுட்டு இருக்க? அவளை விட என்று ஆக்ரோஷமாக கூறி அவளை பிடித்து இழுத்தான். உடனே மாஸ்க்மேன் தன்னுடைய வலிமையான கைகளால் நித்யாவை தனக்கு அருகில் இழுத்து வைத்துக் கொண்டான். இப்பொழுது முன்பை விட அவர்கள் இருவரும் மிகவும் நெருக்கமாக இருந்தார்கள். இதை பார்த்தவுடன் பிரகாஷிற்கு பற்றி கொண்டு வந்தது. ஆனால் இது எதையும் கண்டு கொள்ளாமல், கம் ஆன் பேபி, லெட்ஸ் கோ என்று கூறிய மாஸ்க்மேன் அவளை அணைத்தவாறே அங்கிருந்து கிளம்ப போனான். ஆனால் பிரகாஷ் விடவில்லை. அவர்களுக்கு முன்னால் வந்து நின்றவன், ஏ நித்யா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கட்டின புருஷன் கைய பிடிச்சதுக்கு பெரிய பத்தினி மாதிரி திட்டி விட்டுட்டு போன. இப்ப எவனோ ஒருத்தனை 4 பேர் வந்து போற இடத்துல கட்டி பிடிச்சிட்டு நின்று இருக்கியே, உனக்கு வெக்கமா இல்ல? இங்க பாருடி, இந்த நிமிஷம் வரைக்கும் நீ என் பொண்டாட்டி தான். இப்ப இன்னொருத்தன் குழந்தைய வயித்துல சுமந்துட்டு இருக்க. அதை பார்த்துட்டு நான் உன்னை சும்மா விடுவேன் நினைச்சிட்டு இருக்கியா என்று உரத்த குரலில் அந்த கட்டிடமே அதிரும் வண்ணம் கத்தினான். அவன் குரல் கேட்டு அங்கே கூட்டம் கூட தொடங்கியது. அனைவரும் தங்களை வேடிக்கை பார்ப்பதை பார்த்தவுடன் நித்யாவிற்கு என்னவோ போல ஆகிவிட்டது. அவள் தன்னுடைய குரலை குறைத்து, பிரகாஷ் என்ன பண்றீங்க? இது ஹாஸ்பிட்டல், ஏன் இப்படி இன்டீசென்ட்டா கத்துறீங்க என்று கேட்டாள். உடனே அவளை பார்த்து பல்லை கடித்த பிரகாஷ், இந்த குழந்தை வேணாம், போய் உடனே அபார்ஷன் பண்ணு என்று உத்தரவிடும் குரலில் கூறினான். பிரகாஷ் என்ன சொல்றீங்க என்று நித்யா காதுகளை பொத்திக் கொண்டு கத்தினாள். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.